வச்சுக்கிட்டு இந்த வயசுலயே பீடி குடிக்கிறியாடா? ஐயோ, நான் புடிக்கிறது அஞ்சுக்குமாரி பீடி தான். உன் வேலையை பார்த்துட்டு போயா. போறடா, போறேன். தொட்டில யாரா? அது என் தம்பி. அவனையும் கெடுத்துறாதா? நான் அவனை கெடுக்கிறதா? நீயே போய் எட்டி பாரு. எட்டி பாக்குறதுக்கு அவன் என்ன கிணறாடா? எதை பார்க்க சொல்றான்? என்னடா இது? ஒரு குவார்டர்ல மூடிய கழட்டிட்டு அதுல நிப்புல மாட்டி ராவா அடிக்கிறாங்கடா. தொட்டில் குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், குவார்டர் குழந்தைய இப்பதான்டா பாக்குறேன். ஏண்டா டேய், இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாராடா? அவரே என்ன கேட்க போறாரு? அவர் வேற வாங்கிப்பாரு. குழந்தை அழுவுது, மொள்ள கையில பண்ண முடியா? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா. ஒரு குவார்டர் வாங்கினா 2 அவிச்ச முட்டை இலவசம்னு போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா. கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே, கலர் கலராய் காலி குடங்கள் கிடக்கு இந்த ரோட்டிலே. பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறிய, நீ யாரப்பா? சென்னை சித்தர். எங்க இருந்து வரீங்களோ? ஜெயில இருந்து. கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையை கொடுக்கறாங்கப்பா. அடடா, பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே. குழந்தைகள்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்திருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது. ஃபேக்டரிய மூடிடுறாங்க, கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது. அங்க சாராய கடை, இங்க சாக்கடை. என்ன பண்றது? ஏதாவது ஒரு கல்லை வச்சு அடைச்சாகணுமே. இது கிடக்குது ஒண்ணு. மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணு கடையில போட்டு மூடினாங்க. அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எதையாவது அடைச்சாதான் சரி போடுப்பா. ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம். இதுலயும் ஷேர் வேணுமா உனக்கு? பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாது. இது பொது இடமா? என் வாய் 25 வருஷமா இந்த இடத்துல இருக்கு. தனியார் ப்ராப்பர்ட்டி. இங்க வச்சு சிகரெட் குடிக்காம எங்க வச்சு குடிப்பேன்? சந்து முறையில் நின்னுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்க. சந்து லந்து? நீ மதுரையா? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்ன மேட்டரு? ரோடு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க, தெரியாதா? சட்டமே போட்டாங்களா? நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள். இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல, சீக்கிரட். ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் குடி. சைட்லயா? கொசு மருந்து அடிக்கிறாங்களா? என்னங்கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க? அவருக்கு 5 ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் குடிக்கலாம். ஆஹா, சைடு பிசினஸ் இதுதானடா? வெயில் தாங்க முடியல, அந்த ஃபேனை போடுப்பா. ஓ, சீலிங்கே கிடையாதா? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சீட் ரிசர்வ் பண்ணிருக்கா? அப்ப தள்ளி உட்காரண்டா. காலகட்டல. சாரி, சாப்ட்வேர் இன்ஜினியர். டீ போடுப்பா. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? மீடியமா? மீடியம்னா தமிழ் மீடியத்திலே போடு. டீயாவது தமிழ்ல இருக்கட்டும். என்ன நக்கலா? என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க? ஏண்டா 10 மில்லி பால், 15 மில்லி டிகாக்ஷன், ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை, இப்படி ஒரு ஆத்து, அப்படி ஒரு ஊத்து. இதுக்கு என்னமோ 5 ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குக் ரேஞ்சில் அலட்டிக்கிறீங்க. டீயா போடுறா? யார் காசு தருவா? அக்கவுண்ட்ல வச்சுக்க. யார் அக்கவுண்ட்ல? இந்த இன்ஜினியர் அக்கவுண்ட்ல வைங்க. ஐயோ, காலங்காத்தால வந்துட்டாங்கப்பா சாவுக்குறாக்கீங்க. கள்ளிச்சாமி, நீ தான்ப்பா இவனுங்க எல்லாம் கவனிச்சுக்கணும். நல்லுச்சாமியா? நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன், நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன். இது யாரா கல்லுச்சாமி? ஐயா, உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதுடா. நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு. நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கதே அதிசயம் தானே. அதனால ரோட்ல இன்னொரு அதிசயம். பூமியில இருந்து சாமி வந்துச்சு. பூமிக்குள்ள இருந்து சாமியா? ஆமா. எங்க காமி? அங்க பாரு. எங்க? ஆடா பாவிகளா, ஏண்டா அதுக்கு பொட்டு பூ வச்சு சாமி ஆக்கிட்டீங்களடா? பக்கத்துல ஒரு புதர் சென்டர்ல கருகி தெரியுது. அது நம்ம சாமியாருங்க. சாமியார் இல்லடா, போலீஸ் சாமியாருங்க. டேய், இவனுக்கு காசுக்காக சாமிகளை உருவாக்குவாங்கடா, நம்பி ஏமாந்துறாதீங்கடா. சாமியை பத்தி குறை சொல்றது உனக்கு வேலையா போச்சு. வாடா வா, உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். நீதான் வீட்டு முன்னாடி போஸ்ட் ஒட்டுறவடா. ஒட்டுறது ஒட்டுறீங்க, நிறைய ஒட்டுகளேன்டா. 4 ஒட்டினா அதுல 2 ஜெராக்ஸ்டா. இதோ பாடுறா, நான் சாமி இல்லைன்னு சொன்னதே இல்லடா. நானும் சாமி கும்பிடுறவன்டா. ஆனா அந்த காலத்து ராஜராஜ சோழன்ல இருந்து சுந்தர பாண்டியன் வரைக்கும் மன்னர்கள் கட்டி வைத்த கோயில்கள் 1000 இருக்குடா. அதுபோக முருகனுக்கு 60 வீடுகள் இருக்குடா. இதை தவிர உங்க வீட்டுல எல்லாம் பூஜை ரூம்கள் இருக்குடா. இங்க இல்லாத தெய்வங்களா தெருவுல முளைச்சு வர போகுது. இப்படி தெருவுக்கு எஸ்டிடி பூத்து மாதிரி சாமிகளை கிளப்பி விட்டீங்கன்னா அப்புறம் சாமிகளோட ஜனத்தொகை நம்ம ஜனத்தையோட அதிகமாயிடாதாடா. அப்புறம் நாடு எப்படா உருப்படும்? நாடு உருப்படுறது இருக்கட்டும், முதல்ல என்ன உருப்பட விடு. இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல பாத்துருக்கேன். பக்கத்துல பார்க்காம பின்ன கக்கத்துல பார்த்தேன். ஜெயில் வாசல்ல நம்ம மீட் பண்ணி இருக்கிறோம். மரியாதையா வாங்கின கடனை கீழே வச்சுட்டு போ. அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் லோன் போடுறதுக்கு பேங்க்குக்கு போய்கிட்டு இருக்கேன். பேங்க்ல லோன் வாங்கினோம்னா உனக்குன்னு இருக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு காட்டணும். அது எனக்கும் தெரியும். ஒரு வீட்டை காட்டினா 1 லட்சம் தருவான். ஒரு தோட்டத்தை காட்டினா 2 லட்சம் தருவான். ஒரு துப்பாக்கியை காட்டினா பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் தருவான். இப்ப அதை அடைச்சிட்டு போடா.
அடைக்கிறேன்டா உன் கடனை, அடைக்கிறேன்டா இப்போ, அடைச்சிட்டேன்டா. எங்கடா ஓடுறேன்? நான் சிக்கிடுவேன். யார் நீங்க? நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வரீங்களா? கேப்படா, நீ பார்த்து மூடிட்டு போயிட்ட. குறுக்கு பேட்டையில குழியில விழுந்தானா, குரோம் பேட்டையில குவியிருந்து எந்திரிச்சு வந்தேன். குஜாலா நடந்துகிட்டு இருக்கிற உன் குறவலைய பிடிக்க. டேய், மரியாதையா கடனை கொடுக்கல, அப்படியே உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன். நீங்க கப்படிக்க வந்து நின்னு கேட்டாலும் என்கிட்ட இப்ப டப்பு இல்ல. டப்பு இல்லையா? ஆமா. டேய், இவனை தப்புங்கடா. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? வேலையே இதாயா? இதோ பாருங்க, 3 நாள்ல உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன், கிளம்புங்க. ஒழுங்கா பணத்தை கொடுக்கல, ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம். ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் பஸ்ஸாடா? இதோ பாருங்க, உங்களுக்கு வேணா நான் பிளாட்ஃபார்மா இருக்கலாம், ஆனா உங்க அட்ரஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. பணத்தை தரேன், போங்க. கிழிச்ச எப்படா கொடுப்பேன்? நியாயமா முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால இனிமே பிரார்த்தனை பண்ண போறேன். அப்படின்னா கொடுத்துருவான். வாங்கடா போலாம். போங்க. கட்டையை கீழே போடு. போங்க. முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? யாருப்பா நீ? சிட்டிசன். கையில என்ன? பெட்டிஷன். எதுக்கு வந்த? எலெக்ஷன் ஆபீஸ். எதுக்கு? போன வாட்டி பூத்து போனேன், லிஸ்டில் பேர் இல்லையே. இந்த வாட்டி போய் பார்த்தேன், பூத்தே அங்க இல்லையே. சரியான மெண்டலா இருப்பான் போல இருக்கு. சித்தனை எல்லாம் பித்தன்னு சொன்னாங்க, அதே இப்ப இங்கிலீஷ்ல மென்டல்ங்கிறீங்க. சித்தனுக்கு சிகரெட்டு, பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு. ஒரு சிகரெட்டை பிடிப்போம், பொது இடத்துல பிடிக்க கூடாதே. இப்ப யார் பிடிப்பா? தீக்குச்சி, தீக்குச்சிக்கு எங்க போவேன்? சும்மா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவரா? ஆமாப்பா. எல்லாத்தையும் எடுத்து ஓடி போயிட்டாங்களா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? கல்ல போட்டிருக்க துண்டை வச்சுட்டான். கொஞ்சம் சட்டையை தூக்கிட்டு உங்க வயித்தை காட்ட முடியுமா? எதுக்கு? இந்த கேள்வியெல்லாம் அவனை கேட்டிருந்தீங்கன்னா ஏமாந்துருக்கவே மாட்டீங்க. ப்ளீஸ் சொன்னதை செய்யுங்க. வயித்தை காட்டுங்க. எப்படிப்பா என் வயித்துல சிகரெட்டை பத்த வச்சு? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு பைனான்ஸ் கம்பெனில பணம் போட்டவன் வயிறு தான் அடுப்பை விட அதிகமா எரியுது. அதனாலதான் அங்க பத்த வச்சேன். என்ன நடமாடும் தீப்பெட்டி ஆக்கிட்டியப்பா. வீட்டுல போய் குப்புறப்படுத்தாத, பாய் பத்திக்க போகுது. வணக்கம். ஆ, தம்பி யாரு? கோட்டு சுட்டெல்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கீங்க? புதுக்கோட்டை கலெக்டர். சும்மா வெக்கேஷனுக்காக லொகேஷனுக்கு வந்திருக்கேன். இவரை கேட்டா கரெக்டா தெரியும். ஏங்க, இங்க பீரோ ஏதாவது கிடைக்குங்களா? எந்த மாதிரி பீரோ வேணும்? இரும்பு பீரோ தான். அங்க ஒருத்தனை கேட்டேன் சார், 1500 ரூபாய் சொல்றான். இவனை ஏமாத்தலாம் போல இருக்கே. எதுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க? கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாய்க்கு கிடைக்குதே. கவர்மெண்ட் பீரோ 150 ரூபாயா? என்ன இந்த நட்டு போல்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கழட்டணும், அது உங்களுக்கு ஒரு வேலை, அவ்வளவுதான். சார், இவ்வளவு சீப்பா கிடைக்கும் போது நட்டு போல்ட் எல்லாம் நானே கழட்டிக்கிறேன். வந்து நீங்க வாங்கி கொடுங்க சார். நானா? சார், உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வேணாலும் கொடுத்துறேன் சார். அதெல்லாம் வேண்டாங்க. அப்புறம் விசாரணை கமிஷன் அது இதுன்னு வரும். வாங்க போலாம், வாங்க. பாத்தீங்களா, இதுதான் அந்த கவர்மெண்ட் பீரோ. சார், பெருசாவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது சார். ஆமா, டபுள் டோர் ஆச்சுங்களே. 10 நம்பர் எனக்கு ராசியா நம்பர் சார். அப்படியா? சார், திறந்து பார்க்கலாமா சார்? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, காசு கொடுத்தா தானே திறக்க முடியும். ஓ, 150 ரூபா இருக்குது சார். அப்புறம் வட்டுங்களா? சார், எனக்கு ஒரு பெட்டும் தேவைப்படுது சார். பெட்டா? ஆ. இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான். ஆ. வரேன். சார், எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார்? இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறாங்களே. என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது. நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்டா இருக்க வேண்டியதான். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சார், நான் டார்ஜெட் காத்தமுத்து பேசுறேன் சார். சார், வெரி வெரி அட். சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல, நீ தவத்து மூதியா? காரணம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல. போய் தொலைய பாரு. ஐயோ சார், ஐயோ உங்களை இல்ல சார், இங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ். சார், வெரி வெரி. அந்த போனை கொஞ்சம் கொடுங்க சார். ஏல, எதுக்கு? பெப்சி உமா கிட்ட ஒரு சாங் கேட்கணும். ஏல, இது அந்த மாதிரி போன இல்ல. நீ சும்மா ஏன் கிடந்து தலைமை கிடக்க, போய் தொலைய பாரு. ஐயோ சார், உங்களை இல்ல சார், இங்க அது வெரி வெரி அர்ஜென்ட் மேட்டர் சார். சிஎம் டெல்லியில கான்பரன்ஸ் முடிச்சிட்டு அங்கிட்டு மாத்திக்க. சிஎம் டெல்லியில கான்பரன்ஸ் முடிச்சிட்டு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராங்க சார். 10:30 மணிக்கு பரங்கி மலையில அநாத பிள்ளைங்க இருக்குல்ல, அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறாங்க சார். ஆமா சார், ஓவர் சார். அடுத்த ஓவர் யார் சார் போடுறாங்க? ஐயா, இது அந்த ஓவர்ல நீ ஏன்? ஆமா சார். சார், காத்து முத்தா கொக்கா சார். ஊட்டில ரொம்ப காஞ்சி சார். பண்ணலாம் தலைக்கு பேர்ச்சம்பளம், பேர்ச்சம்பளம். இந்த கைத்துக்கும் பேட்சுக்கும் என்ன கொடுப்பீங்க? ஒண்ணும் கொடுக்க முடியாது. சரி, நீங்க வந்துட்டாங்களா? ஐய், எல்லாம் பக்கம் இருக்கு சார். ஆமா சார், சார், arrest பண்ணுங்க சார். எட்டிட்டு மரிச்சானு செத்து போவேன். ஐயோ சார், உங்களை இல்ல சார், உங்களை மதிக்க முடியுமா சார்? இல்ல சார். ஆமாமா, 10:30 மணிக்கு அந்த அநாத பிள்ளைங்களுக்கு அன்னதானத்தை முடிச்சிட்டு சார், நேரம் அங்கிருந்து கிண்டி கிங்னு சொல்லிட்டு போறாங்க சார். ஆமா சார், குதிரையில இருந்து ரத்தம் எடுப்பாங்களா, அங்கதான். ஆமா, அங்க வந்து இந்த சயின்டிஸ்ட் சந்திரமௌலி சிலைய ஓபன் பண்ணுறாங்க. ஓபன் பண்ணிட்டேன் சார். சரியா? ஆமா சார். சரி சார்.
நான் டூட்டில காமிச்சு தரப்பல. இந்தாப்பா இதை வச்சுக்கோ. என்ன சார் ஒரு சூ தரீங்க? ஒண்ணு போடுறதா இப்ப ஃபேஷன். பாரு இன்ஸ்பெக்டரே ஒண்ணுதான் போட்டுருக்காரு. எனக்கு எதுவும் கிடையாதா? இந்த வரேன். எது சிஎம் கிளீன் சூட் வந்து கிளம்பிட்டாங்களா? சார் இப்பயாவது என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். இல்லையா, கிளம்பிட்டாங்களா? சார் அப்பா நேரம் அடுத்தது மவுண்ட் ரோடு தான் சார். ஆமா சார், அங்க அண்ணா தலைக்கு பக்கத்துல ஜனங்கள்ட்ட இருந்து மனு வாங்குறாரு சார். அங்கேயே மனு வாங்குறாங்க சார் அங்கேயே மனு வாங்குறாருன்னு என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணும் தகவல் இல்ல சார். ஆமா சார். சார் டியூட்டில காட்சி இருக்கே இல்லையா? சார் கையை மாத்திக்கங்க சார். நான் டியூட்டில கான்சியஸா தான் சார் இருக்கேன். நீ பேசுறது ஏத்துக்கிட்டே. சார் நீங்க ஏத்தினா நான் டிசி சார். டெப்டி கமிஷனர். டிசினா டெப்டி கமிஷனர் இல்ல சார். டியூட்டி கான்சியஸுக்கு ஆட்டம் கொடுத்து சொல்ல வந்தேன். மறக்காத மாதிரி பேச. சார் மத்தவன் எதை கட்டுறான்றத பத்தி எனக்கு கவலை இல்லை சார். நான் டியூட்டில கான்சியஸா இருக்கேன், அவ்வளவுதான். இந்தாங்க. ஓவர் ஓவர் ஓவர். போட்ட உடனே இப்படி ஆயிட்டானே. எது சிஎம் ரூட் மாத்தி யார் ரூட்ல வந்துட்டு இருக்காரா? ப்ரோக்ராம் சேஞ்சா? குறுப்பாதையில வந்துட்டு இருக்காரா? வந்து இன்னும் வந்துட்டானே. என்ன டூட்டி பாக்குறேன்? டியூட்டி பாக்குறேங்க சார். டூட்டில இருந்தா எனக்கு இடுவிழுந்தா கூட தெரியாது சார். சிஎம் என்ன எழுத்து பேசுறியா? கோட்டைக்கு போனா முதல்ல ஒரு சீட்டை கழிக்கிறேன். சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏல நீ யாருல? நீ என்ன குத்தம் பண்ண? நீ இந்த கதைக்கு ஆளானதுக்கு காரணம் நான் தானே. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ல. இந்த கிரகத்தை தானே அப்ப பிடிச்சு கேட்க நானு. அழாதி, அழவே கூடாது. ஸ்டாப். ஏல ஏ சமுதாயமே, உன்னை நான் அப்புறமா சந்திக்கிறேன். பாய். எனக்கு டூட்டிய போட்டு நீ பேட்டையால குடுக்குற போங்க. அவத்த போரி. நீ எப்படி வெளியே நிக்கிற? நியாயமா நீ உள்ளலாம் இருக்கணும். நான் எதுக்கு உள்ள போகணும்? பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன். தொப்பியை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? வந்த உடனே லொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ எதுக்கு உள்ள போன ஞாபகம் இருக்கா? இந்தியன் நியூஸ்ல வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. உண்டியல்ல கை வச்சவன்லாம் வெளியே இருக்கிறான். உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா. ஆமா, சிட்டி 6 மாசம் நிம்மதியா இருந்துச்சு. இனிமே கூவம் மாதிரி நார போகுது. கூவம் செருப்பு, பாட்டில், பிளேடு, சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா. கருப்பு நதியாம் அதன் விதியை மாத்த போவது யாருடா? இப்போ ஓ விதி மாற போகுது. எப்படி? அங்க பாருடா. வர வர உருட்டுக்கட்ட அருவாலாம் ரேஷன் கார்டு மாதிரி ஆயி போச்சு. கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா? எல்லாம் உனக்காகத்தான்டா. எனக்காகவா? நான் மாமா வைக்க போறேன். எப்படிப்பா? மறுபடியும் உள்ள போறியா? உன்னை பாக்குறக்கா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கா? என்னடா பொல்லாத துண்டு? நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூர் மம்முட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன். கடனை கடனை கடனை. தயவு செய்து கோஷம் போடாதீங்க, அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன். நீ தலைவன் இல்லடா, தலைவலி. ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா? மரியாதையா பணத்தை கிழவை. உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் அடிக்கிறதுக்கும் 150 ரூபா கொடுத்தாங்க. அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிட்டாங்க. இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது? அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துட்டு மறுவேலை பாரு. இதோ பாருங்க, 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு. எல்லார் பேரையும் எழுதி குலுக்கி போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன். எதுக்கு? அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன். அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னாகணும். ஒருவேளை குழுக்கல்ல என் பேர் வந்துச்சுன்னா நல்ல பையன் 10 நாள்ல கொடுத்துருவான். தலைவானங்க உள்ள வைங்கடா. தம்பிங்களா நில்லுங்க. ஆஹா, பாத்தியா ஐயா, வேலை இல்லைன்னு நம்மள மாதிரி முடங்கி கிடக்காம பார்வை பறி போனா கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே. தம்பிங்களா, இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா? இல்ல, சரக்கு கோளாறு. சரக்கு கோளாரா? மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு. கள்ளச்சாராய பாட்டியாடா நீங்க? இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் தேடி போயிட்டு இருக்கோம். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா? பாத்தியாயா, மெத்தனாலை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது. அர்ஜென்டா வந்துட்டு இருக்காரு. நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனுங்க. அப்படியே நான் அக்ராரத்துல பட்டாசை வச்சு
கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. நானு யோ நீனும் தாயா வாயா போய் பட்டாசு வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாச. நம்ம ஊரு மினிஸ்டரும் நம்ம தலைவர் பழனிசாமியும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கவுன்சிலரும் இங்க வந்து வெடி வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இந்த ஐயர் நம்ம கவுன்சிலரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நம்ம ஊர் கவுன்சிலர் அடிக்கலாமாண்ணே? கவுன்சிலரே அடிச்சுட்டாரா? ஆமாண்ணே. தயவு செய்து மன்னிச்சுங்க. அவர் நட்டாமுச்சு இப்படி முங்கம் வந்தது அவன் குடும்பமே அழிஞ்சு வைக்கிறக்கு. தயவு செய்து மன்னிச்சுங்க. இனிமே அப்படி நடக்காது. சரிண்ணே. அது சரி. ஒரு அரசியல்வாதி அடிக்கலாமா? கூடாது கூடாது கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. போயிட்டு வாங்க. சரி சரி. யாரு அடிக்கிறதுன்னு தெரியாது. மண்டையெல்லாம் குழம்பி வேலைக்கு போங்கோன்னு எத்தனை வாட்டி சொன்ன கேட்டேளா? நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ சொம்பு சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? ஐயோ எங்க ஆத்துக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டு. வணக்கம் சாமி. என்ன திடீர்னு வந்து அன்னைக்கு வந்தேன், ஒரே சண்டையா கிடந்துச்சு. ரொம்ப நன்றி வீராசாமி. அன்னைக்கு மட்டும் நீங்க வரலன்னா எங்க ஆத்துக்கார பொழிச்சே இருக்க இத பத்தி என்ன மாமி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு நேத்தா பழகுறீங்க. சாமி நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. அந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, என் வீட்டுக்காரி துபாய், சிங்கப்பூர், லண்டன்ல எல்லாம் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சில அட்ரஸ்களை கொண்டாந்து கொடுத்தா. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆத்துக்காரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு 1 மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. தெரியலாம். ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப நன்றி சாமி. இல்லாமல பணம் கொடுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதோ? ஆண்டவா. மச்சான் பால்காருக்கு காசு கொடுக்கல. சரி. இன்னும் மளிகை கடை பேலன்ஸ் வேற அப்படியே இருக்குது. சரி சரி குடுறேன்டி. என்னடா தம்பி? அண்ணா என்னண்ணா இவ்வளவு தூரம் வெயில்ல நடந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்னா? ஒண்ணுமில்லடா தம்பி. கொஞ்ச நாளா அண்ணனுக்கு வேலை இல்ல. நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுட்டேன். அண்ணா இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா? எங்களுக்காக செஞ்சு தானே இப்படி ஆயிட்டீங்க. அண்ணா வானத்தை போல விஜயகாந்த் படத்துல தான் பாத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேர்லயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொன்னுச்சு, நீங்களும் 4 பேரை போல பொழைக்கணும். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு. இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிகிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னுச்சுப்பா. அண்ணா இதுல என்னென்ன இருக்கு? உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊரு எந்த கம்பெனி? இந்த பாருங்க கொடுங்க. ஏஎன்ஐ கம்பெனி பட்டையாரோடு பேங்காக்கு 32. சூப்பர் கம்பெனி. அண்ணா சூப்பர் கம்பெனி. நல்ல கம்பெனியா? இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் ரூபாய் போதுட்டாங்களா? போதும்பா. போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க? 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாயை உங்க குழந்தை கையில கொடுத்துறேன். நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன். நான் வெளியூர் போயிருவேன். அண்ணா 1 லட்சமா 2 லட்சமா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 1 லட்சம் தான். ஏன்னா நீங்க செஞ்சவரு, உங்களுக்கு நாங்க செஞ்சாகணும். இவனுக்கு இந்த புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து நீங்க தானே? நீங்க தானே எடுத்து கொடுத்து என்கிட்ட சொல்லுங்க. வருஷம் எடுத்து கொடுப்பாரு. சொல்ல வேணாம் தம்பி, சொல்ல வேணாம் தம்பி. நான் எப்படி சொல்றது? ஏப்பா அதெல்லாம் போய் சின்ன பிள்ளை எடுத்து அன்னிக்கிட்ட ஒண்ணு சொன்னேன், அதை சொன்னாங்களா? சொல்லலையே. ஊருக்கே செஞ்சு நாசமா போனவர்னு சொன்னாங்களா? அதையும் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. நல்லதை சொன்னா ஒண்ணா சேர்ந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பொறாம பிடிச்சிருங்க. அதான் தம்பி. மொத்தமா பொம்பளைகளை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசாம இரு. அண்ணா 1ஆம் தேதி கரெக்ட்டா 9 மணிக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கிறீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா, சொல்லுங்க. நீ குடுக்குற நிலைமையில இருக்க, நான் வாங்குற நிலைமையில இருக்கேன். அதனால தான் நான் நேரா வந்தேன். செய்து மறந்துறாதப்பா. அண்ணா இதெல்லாம் நீங்க பேசணுமா? இதெல்லாம் சொல்லணுமா? அண்ணா நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவன். பணத்தையும் குடுக்கறேன்னு காலையும் விழுகிறேன். 1000 இருந்தாலும் பக்காளி ஒன்னா பிறந்தாதானே சொல்லுங்க. படைக்கு 5 சொல்லுவாங்க.
அடாடி இருக்கிற இந்த உலகத்தை கண்டு அச்ச மாட்டேன்டா. நீங்களா அழுதா என் மனசு தாங்க போடி தண்ணி மாடி அழுவாதீங்க மாமா. போங்கண்ணே நீங்க போங்கண்ணே வரட்டா? போங்க வரமா. டேய், அண்ணா அழாதீங்கண்ணே என்னடா எப்படி போறாரு பாரு. ஏங்க நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஏய் வேலையை பாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும் உள்ளவா இந்த வாளுக்கு வர வர குட்டி குட்டி போச்சு. தசரதா வாங்கண்ணே என்ன இந்த பக்கம் என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்னண்ணே வேகாத வெயில் வந்திருக்கீங்க என்ன பண்றது, காரியம் ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு அதெல்லாம் அடமானம் வச்சுட்டேன். ஐயோ உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க, சரி இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா சரி சரி அது கழுதே போய் விசாரிச்சு பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா, நல்ல கம்பெனியா? சூப்பர் கம்பெனி இது. அதுதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே? இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேக்குறீங்க. அண்ணே, பணமா இல்லண்ணே என்கிட்ட. 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அத போய் நாங்க முடிச்சிட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன டேய், பணம் இல்லாட்டி அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா? நகையை வாங்கிக்கேன்னு சொல்றியா கண்டு? இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும்னு எல்லாத்தையும் சொன்னது நான் தாமா. நீ நல்லா இருப்பப்பா. சரா தம்பி நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். இல்லையா நகையை வாங்கி அடவு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். சரிண்ணா. அப்புறம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சாமி சாமி, யாரு? ஓ வீராசாமியா? என்ன வீராசாமி ரொம்ப நாளா ஆளை நம்ம காணோம். சாமியை பார்க்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? அது அன்னைக்கு சில கம்பெனி அட்ரஸ் எல்லாம் கொடுக்கலன்னு ஆமா, எங்க ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் துபாயில இருக்கார். அந்த அட்ரஸ்க்கு வேலைக்கு போயிட்டார். நான் கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு போயிட்டாரா? இல்ல உங்களையும் கூப்பிடுவாரு. ஏன் மாமி எனக்கு துரோகம் பண்றீங்க? நான் தானே 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன். என்னைய தானே அனுப்பணும். நான் தானே அட்ரஸ் கொடுத்தேன். கூப்பிடுவாரு. என்ன ஓப்பிடுவாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போங்க மாமி. நீங்க எல்லாம் ஏமாத்த மாட்டேன் நினைச்சேன் நானு. நீங்களே ஏமாத்த பழகிட்டீங்க. அதான் செல்போன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் பேசுங்க. ஊஞ்சல் ஆடிட்டா குடும்பத்துக்கு வருமானம் வந்துருமா? ஊஞ்சல்ல ஆட மாட்டேன்னு சொன்னேன். இவ்வளவு ஊஞ்சல்ல ஆடினது. ஐயோ, நன்னா மோர் குடிச்சேனா? ஊஞ்சல் திருப்தியா ஆடினா? நான் ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன். என் செல்லம் இப்ப அங்க வேலை பார்க்கலாமா? சரி ஐயோ, அன்புள்ள மனைவிக்கு மனம் கிடைச்சிடணும். என்னம்மா சரசு, என்ன பண்ற? வாங்க மாமா. எங்க தம்பி எங்க வீட்டா? உங்க தம்பி வந்து அவரு துபாய் போயிட்டாரு மாமா. துபாய்க்கா? என்னை பணம் வாங்க வர சொன்னானே. இல்லைங்க மாமா, நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கு தான் அவரு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது மாமா. துரோயிப்பே. நான் ஊரெல்லாம் அலைஞ்சு அட்ரஸ் வாங்கி வந்து கொடுப்பேன். உன் புரிச்ச துபாய் போவானா? அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட பணம் கட்டி வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏன் மாமா இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன என்ன, நான் அட்ரஸ் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. 1ஆம் தேதி வாங்க. பணம் தர்றேன்னு அழுதான், கட்டி பிடிச்சான் பங்காளி. மூண்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா பத்தியா? துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அதை எப்படி நீ கொடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா, அந்த லெட்டர் படிக்கிறேன். நான் உங்க வேலைக்காரன் போறது. முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருன்னு அப்படி என்னத்தை கழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பியிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற இடத்துல எழுதுவாரு. மாமா கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தாரு. அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராச்சாமி என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிட்டேன். காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியம்மா என்ன நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்கங்க. நல்லது நடக்கட்டும். பாருங்க, உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவளை பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பையன் சொன்னேன். பணம் கொடுக்கணும்ல. லெட்டர்ல வந்து அண்ணன் ஒன்னேன்னு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் தரேன். உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்குறேன். அப்ப அந்த தொல்லையே வேணாம். நீ ஆள விடுங்க. வாங்க மாமா. நட மாமா. வாங்க மாமா. வேணாங்கிறல்ல. மாமா வாங்க மாமா.
மாமா உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க ரொம்ப மோசம். இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம். மோதிரம் செயின் இதெல்லாம் போதுமா? போதும் போதும் போதும். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். சரியா? பாய் பாய். தம்பி வாங்க மச்சான் வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டா. அப்பவே என் பொட்டாட்டி சொன்னா, போகாதீங்க உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன் என் தம்பி அம்மா ரத்த பாசம் என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னா, அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில விழிக்க மாட்டோமா? நில்லுங்க மச்சான், இப்ப என்னாச்சு? அவங்க போனா போட்டோம். உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் இருக்கு. உள்ள வர்றீங்க, சாப்பிடுறீங்க. மச்சான் வாங்க. இந்த வரேன்டி. சந்தோஷம் சந்தோஷம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையால? ரொம்ப அலட்டிக்கிட்டீங்க. சந்தோஷம். பாய். யோகா யோகா யோகா. வீட்டு விட்டு வெளியே போடி, வெளியே போடி முதல்ல. மொபைல் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, சும்மா இருக்க மாமி. இது என்ன செய்ய தெரியுமா? சிமெண்ட் மூட்டை எத்திக்கு ஒரு ரூம்ல 65 பேர் தங்கிட்டு மாசம் 1 லட்சம் ரூபாய் அஞ்சு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். பணம் எங்க நீங்க கேட்டா 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்குன்றா. இவரெல்லாம் அடிக்க வேண்டிய துபாயில பட்டி கிடந்து கஷ்டப்பட்டு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க. இங்க வந்து பணத்தை கேட்டா ஒரு 100 ரூபாய் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு அடிக்காம கொஞ்சுவாங்களா? நானும் துபாயில இருந்து 10 லட்சம் என் பொண்ணாடி கணிப்பிட்டா. அது 10 லட்சம் 11 லட்சம் பேங்க்ல இருக்கு. கேட்டியாடி? யோ எப்படியா? என் சம்சாரம் சம்மத்தி. கூப்பிடியா அவங்கள கேக்குறா? வாடி வாடி எப்படின்னு சொல்லு. ஆமா, உங்க வீட்டுக்கார் 10 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாரா? அது எப்படி 11 லட்சமா குட்டி போட்டுது? பிச்சவாய்க்கு ஜலம் கொடுக்கலாம், ஆனா சொம்பையும் சேர்த்து கொடுக்கலாம். ஐயோ என்னடி சொல்ற? ஓடி 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 நிறுத்துக்கப்பா. என்ன பிரச்சனைங்க? வீராச்சம் என்ன துபாய்க்கு போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுச்சு. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 ரூபாய் மிச்சம் வச்சிருக்க கூடாது. சரி சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே. வீட்டுல வந்து கண்ணை கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவளை அடிக்காம கொஞ்சம் அடிக்கிறான் பாரு, அதான்டி ஆம்பளை. எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத. தொலைச்சு விடு தொலைச்சு. அண்ணா, என்னண்ணா நடக்குது? கார் ஓட்டுறீங்க? டேய், சும்மா கால் வந்து விழுக வந்தா தள்ளி விட்டா. இந்த பாருங்கடி, அழுகை நிறுத்துங்க. நடந்து போச்சு. இனிமே உங்க மாமன் உங்க கூட இருப்பாங்க. ஆளுக்கு 50,000 ரூபாய் 10 வட்டிக்கு பணம் தரேன். ஏன் ஒரு 5 வட்டி கொடுக்கறதா? ஜாஸ்தியா இருக்குண்ணே. அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இந்த பாருங்கடி, கொடுக்கிற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு. ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா ஊஞ்சலும் மோரம் தானே மிச்சம். அண்ணா, எப்ப பணம் வாங்க வீட்டுக்கு வர்றது? வீட்டுக்கு காலையில வாங்கடா. சரி காலையில வாங்கடா. நல்லபடியா புடச்சுக்கங்கடா. வா. அண்ணே, அக்கா ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? ஊரெல்லாம் தேடுறாளா? பின்ன ஒரு வாரம் தானடா ஆச்சு. அடி ஆத்தி. தலைவரே, அந்த வெட்டி வீரசாமி இருக்கானே, வட்டி குட்டு சம்பாரிச்சு பயங்கர பணக்கார ஆயிட்டான். கார் பங்களா எல்லாம் வாங்கிட்டான் தலைவரே. அப்படியா? ஆமா. யாரு வெள்ள வெட்டி வீரசாமியா? ஆமா தலைவர். நிப்பாட்ற போய் அவனை. யோ நித்யா யாராங்க அவசரம் தெரியாம? தலைவர் கூப்பிடுறாரு, வா. யார் ஓ தலைவர்? வாயா. வணக்கம் வணக்கம்.
என்ன வீராசாமி, சொல்லுங்க. ஊருக்குள்ள அதிகமா வட்டி கூட்டி சம்பாதிக்கிறத கேள்விப்பட்டேன். இல்ல அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட நான் சின்ன வியாபாரி. உங்களுக்கு ஈக்குவலா போட்டி போட முடியுமா? பார்த்து நடந்துக்கியா ஊருக்குள்ள? உங்களுக்கு பாதம் வர்ற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வரட்டுமா? போ போ. வரட்டுமா? ரைட். நம்ம வீட்டுக்கு நம்மளே விருந்தாடி வர்ற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி மாசம் இல்ல வாரம் வாங்க அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாங்க. பாய். என்னடி முடிவு தெரியணும்? ஏண்டி இவ்வளவு பெரிய கார் வருது, இவ்வளவு அலங்காரமா வந்துகிட்டு இருக்கேன், இதெல்லாம் கண்ணு தெரியாம எவனோ ஒரு காலிப்பைய 10 காசு பெறாதவங்கிட்ட வார வாங்க தினம் வாங்க அப்படி தினம் வந்து என்னடி கிளிக்க போறேன்? லெட்டர் எழுத வர சொன்னீங்க. லெட்டர் எழுதவா? ஏண்டி ஒரு வாரம் தான் ரெடி ஆச்சு வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ளே உனக்கு பொறுக்க முடியலையா? என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க? எப்ப பார்த்தாலும் அங்காளி பங்காளினே சுத்துறீங்க. போன பண்ணா சுச்சாப்னு வருது. நான் என்ன பண்றது? அதான் அவரை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு லெட்டர் போடலான்னு. இந்த சால்சா போலாம் யாருக்கு தெரியும்? யாரு இது எங்க அக்கா மச்சான். மச்சானா? ஆமா மச்சான், நீங்க வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்கன்னு எங்க அக்கா வந்து ஊர்ல புலம்புச்சு. சரி ஒண்ணு கவலைப்படாதக்கா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன்னு சொல்லிட்டு நானும் ஊருக்குள்ள வந்தேன். அதுக்கப்புறம் தான் 2 கொலை பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் எங்க மாப்பிள்ள? மச்சான் 2 கொலைய பண்ணிட்டு ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வெட்டி கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அது சும்மா காத்தோட்டமா. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விலாசத்தை கொடுத்தேன். இப்ப போய் மச்சான் கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு சொன்னேன். நீங்களும் அங்காளி பங்காளி கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு போனீங்க. அங்க போய் தான் லெட்டர் போடுற வேலையெல்லாம் பார்த்தேன். பாத்து என்ன மச்சான், கடைசியில பிள்ளையார பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன். எப்படிடா திருத்துறதுன்னு யோசிச்சேன். அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு, ஆனா தான் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலி தெரியும். அதனாலதான் நீ வர்ற சமயமா பார்த்து நானும் எங்க அக்காவும் பேசிக்கிட்டே வந்தோம். இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா? ஆமா, இந்த 2 கொலைன்னு விசாரிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொலை இல்ல மச்சான், அவங்க 2 பேரும் என் ஊருக்காரனுங்க. ஏ மணி, அசோக் வாங்க. உசுரோடதான் இருக்கு. ஒண்ணு இல்ல, அவரை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் இத்தனை வேலையும் பண்ண. என்ன மச்சான்? மாப்ள ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இனிமே நாங்க இந்த ஊர்ல இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நாங்க வெளியூர் போய் நல்லா பொழைச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சாமான் செட்டில் ஒரு மூட்டையா கட்டி லாரியில அனுப்பி விட்டுருங்க. நாங்க 2 பேரும் குற்றாலத்துல போய் செட்டில் ஆயிடுறோம். முடிஞ்சா வந்துருங்க.